உலகத்துக்கே நாகரிகத்தை கத்து கொடுத்தவன் தமிழன். தான் சொந்த மாநிலத்துல தான் சொந்த தாய் மொழியையே காப்பாற்ற முடியாத தர்மேந்திர பிரதான் தமிழர்களுடைய ஜனநாயகத்தையும் தமிழர்களுடைய நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு அருவருக்கு தகுந்த ஒரு மனிதரா தான் என்னால பார்க்க முடியும். நமக்கு அண்ணாமலை எப்படி ஒரு இழிவோ அதே மாதிரி ஒரிசா மக்களுக்கு ஒரு இழி பிறப்பு தான் தர்மேந்திர பிரதான். யூ டர்ன் பண்றது, மாத்தி பேசுறது, பொய் பேசுறது, இது முழுக்க சொந்தக்காரங்க மொத்தமாவே பாஜக காரங்க தான், RSS காரங்க தான். நம்ம எம்பிங்க சொன்னது PM ஸ்ரீயை திருத்தங்கள் கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இவர் அந்த திருத்தங்கள்ன்றத டேஷ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். மீதியை மட்டும் கட் பண்ணி போடுவார். இந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி பேசுறது, போடுறது, மீடியாக்களை வெளிப்படுத்துறது, இது மட்டும் தான் RSS வேலை. அவரோட பேச்சு ரொம்ப ஒரு ரோட்ல போறவனோட பேச்சை விட ரொம்ப கேவலமா இருக்கு. மாணவனுடைய கல்வியில அரசியல் செய்வது துரதிஷ்டவசமானதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த தயவுசெய்து கூட்டிட்டு ஒரே ஒரு நாள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி, இந்த பாஜக, சீமான், தாவேக, இதை விட்டுட்டு மீது எந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளராக இருந்தாலும் பேசணும். மும்மொழி கொள்கைனா என்ன, அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய அறிவு என்ன, நுண்ணறிவு பாடங்களை என்ன, எதிர்காலத்தில் உலகத்தையே இணைக்கக்கூடிய மொழி எது. இன்னைக்கு அமெரிக்காவே அவனுடைய தாய்மொழியை இரண்டாவதா வச்சுட்டு ஆங்கிலம் தான் இனி ஆட்சி மொழி அப்படிங்கிறத ட்ரம்ப் அறிவிச்சிட்டார். என்ன அர்த்தம்? உலகத்தையே இணைக்கக்கூடிய மொழி ஆங்கிலம் இருக்கும்போது என்னுடைய தாய்மொழி தமிழ் இருக்கும்போது இந்திக்கு இங்க என்ன வேலை இருக்குது? அதுவும் இல்லாம இன்னும் மோசமான ஒரு செயல் நடந்திருக்கு. ஹால் டிக்கெட் கொடுக்குற நேரத்தில், நாளைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீ என்ன ஜாதி, உங்க அப்பா என்ன வேலை செய்யறார், எவ்வளவு சம்பாதிக்கிறார், உங்களோட குலத்தொழில் என்ன, இப்படி ஒரு அப்ளிகேஷனை வாங்கியிருக்கிறாங்க. மெட்ரிக்ல இருக்கக்கூடிய பசங்க கிட்ட, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கிட்ட அப்படி வாங்குவாங்களா? அப்ப CBSEல இப்படி வாங்க வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசுக்கு எதுக்கு தேவைப்படுது? பிரதான் யாதவ் புடிங்கிறான். அந்தால இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? இவன் திசை மாற்றத்துக்கு எங்க சொல்றான்? நாகரீகம், டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்றான். ஆனா இவன் தான் அதுக்கும் கல்வித்துறை மந்திரி. ஆனா எதுக்காக நீ இந்த அப்ளிகேஷன் வாங்குவ? இயல்பாவே இந்துக்களை கன்சாலிடேட் பண்றதுக்காக இஸ்லாமிய வெறுப்பு காட்டுவாங்க. பெரும் ஜாதி மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு சிறு ஜாதிக்காரனை எதிரியா காட்டுவாங்க. அந்த மாதிரி வட மாநிலத்தவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைப்பு பண்ணிக்கிறதுக்கு இப்போ புதுசா இவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தமிழர்கள் தேசத்துக்கு விரோதமானவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தான் RSS சூழ்ச்சி வலையில இன்னைக்கு பிரதான் தன்னுடைய குரலா அதை ஒழிச்சிருக்கிறார். இதனுடைய எண்டு எங்க போய் முடியும்னா பிரதமர் நரேந்திர மோடி வாயிலிருந்து கடைசியா இந்த வார்த்தை 28 ஒளி. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சுந்தரகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. தொடங்கின உடனே ரொம்ப பரபரப்பா காரசாவரமா இந்த வாதம் போயிட்டு இருக்கு. அது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு SSA ஃபண்ட் 2000 கோடி வரலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலே தர்மேந்திர பிரதான் பொதுவாகவே அவருடைய தற்செயலான பேச்சு தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிச்சுன்னு தான் வருது. ஏற்கனவே கல்விக் கொள்கையில் கூட அவர் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கினார். இப்போ பேசியிருக்கிற வார்த்தை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. அவர் உண்மையிலேயே ஜனநாயகம்னா என்ன, நாகரிகம்னா என்னன்னு தெரியாத ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா அது தர்மேந்திர பிரதான் தான். என்னன்னா, உலகத்துக்கே நாகரிகத்தை கத்து கொடுத்தவன் தமிழன். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது இந்திய நாகரிகத்தை குறிக்காது. ஒட்டு மொத்தமா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல கூட தமிழர்களுடைய நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம்னு இன்னைக்கு எல்லா ஆராய்ச்சி முடிவுகளும் வந்துடுச்சு. எல்லா வரலாற்று பேராசிரியர்களும் மிக சுத்தமா கொடுத்துட்றான். இதை இவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கீழடி நாகரிகத்திலிருந்து எல்லாமே 6000 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே எழுத்துலேருந்து நாம் உபயோகித்த இரும்புலேருந்து எல்லாமே வெளிப்படையாக தெரிய வந்தது. ஆனால் இவங்க நமக்கு நாகரிகத்தை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த RSS மூளை சூழ்ச்சி இவர் இப்படி பேச வைக்குது. அடுத்தது ஜனநாயகம். இந்தியாவில் ஜனநாயகம்ன்ற ஒரு வார்த்தைக்கு பொருத்தமானவர் ஃபஸ்ட்டு புத்தர், 2வது புரட்சியாளர் அம்பேத்கர். ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாத்தையும் கொடுத்து தான் இந்திய அரசியல் சாசனத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்குறார். அவர் உருவாக்கும் போதே ஒரு சர்ச்சை வருது, இது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை 2600 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் புத்தரால் உருவாக்கப்பட்டது தான் ஜனநாயகம், சமத்துவம்ங்கிறது. நான் அந்த கோட்பாட்டில் இருந்து தான் எடுத்து ஜனநாயகத்தையே அரசியல் சாசனத்தில் வெளிப்படுத்துகிறேன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். ஆனால் பிரதான்
எந்த வரலாறும் தெரியாம, ஒரு எந்த இழவும் தெரியாம, ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சியில மட்டுமே பலியாகி நிற்கக்கூடிய ஒரு தனி பிறவியாக தான் அவர் பார்க்கப்படுறார். நமக்கு அண்ணாமலை எப்படி ஒரு இழிவோ அதே மாதிரி ஒரிசா மக்களுக்கு ஒரு இழிபிறப்பு தான் தர்மேந்திர பிரதான். தான் சொந்த மாநிலத்தில் தான் சொந்த தாய்மொழியையே காப்பாற்ற முடியாத தர்மேந்திர பிரதான் தமிழர்களுடைய ஜனநாயகத்தையும் தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றியும் பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு அருவருக்கு தகுந்த ஒரு மனிதராக தான் என்னால் பார்க்க முடியும். ஒட்டு மொத்தமாக பாஜக ஆள்கிற எல்லா மாநிலத்திலையுமே நயவஞ்சகம், சூழ்ச்சி, மாற்றி பேசுறது, திருப்பி பேசுறது, பொய் பேசுறது, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரிசாவில் மிக அற்புதமான ஒரு முதலமைச்சராக நவீன் பட்நாயக் 25 வருஷத்துக்கு மேலே இருந்தார். அங்கே அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்திய ஆட்சி பணியர், ஒரு ஐஏஎஸ் கூட எல்லா வேலையும் பண்ணார். ஆனால் இவங்க கடைசி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணாங்க, பூரி ஜெகநாதருடைய கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளோ ஒரு மோசமான பிரச்சாரம். நவீன் பட்நாயக் எந்த மாதிரியான வேலைகளை செய்யல, எந்த மாதிரி மக்களுக்கு வரி விதிச்சார், இந்த மாதிரி எதனா பேசி கேட்கல. இவங்க அப்படியே ஒரு இனவெறி, மதவெறி, சாதி வெறி, இதுதான் இவங்களுடைய அடிப்படை அளவுகோலாக இருக்குது. அப்போ ஒரிசா தேர்தலில் இவங்க சந்திக்கும் பொழுது தமிழனா ஒரியனா, ஒரிசாக்காரனா தமிழனா, இப்படின்ற ஒரு உணர்ச்சிகளை மேலோக்கி நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு வார்த்தையை முன் வச்சு தான் அமித்ஷா அங்கே பேசினார். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஒர்க் அவுட் ஆனாலும் அது நேர்மைத்தன்மை கிடையாது. உண்மையிலே நவீன் பட்நாயக்கை தோல்வியை அடைஞ்சதுக்கு அந்த மக்கள் எதிர்காலத்தில் மிக 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 வருத்தப்படுவாங்க. தர்மேந்திர பிரதான் அவர் என்ன குறிப்பிடார் அப்படின்னா, தமிழக எம்பிகள் அனைவரும் BMC பள்ளியை ஏத்துக்கிறதா ஒப்புக்கொண்டாங்க, இப்போ சடனா ஏன் யூட்டர்ன் அடிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அப்படிலாம் யூட்டர்ன் பண்ணுறது, மாற்றி பேசுறது, பொய் பேசுறது, இது முழுக்க முழுக்க இதுக்கு சொந்தக்காரங்க மொத்தமாகவே பாஜக காரங்க தான், ஆர்எஸ்எஸ் காரங்க தான். நம்ம எம்பிங்க சொன்னது PMSரீயை திருத்தங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இவர் அந்த திருத்தங்கள்ன்றத டேஷ் பண்ணிட்டார், அவ்வளோதான். மீதியை மட்டும் கட் பண்ணி போடுவார். இந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி பேசுறது, போடுறது, மீடியாக்களை வெளிப்படுத்துறது, இது மட்டும் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. அவரோட பேச்சு ரொம்ப ஒரு ரோட்டில் போகிறவனோட பேச்சை விட ரொம்ப கேவலமாக இருக்குது. காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாவில் கூட மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கிறாங்க, நீங்கள் ஏன் ஏற்றுக்கலான்னு கேட்குறாரு. கர்நாடகாவில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறதே உண்மையே கிடையாது. இவங்க பெங்களூரை மையப்படுத்தி மட்டுமே மும்மொழி கொள்கைன்னுவாங்க. பெங்களூரை விட்டுட்டு நீங்கள் தாவணிகரியோ இன்னும் மங்களூர் மகாராஷ்டிரானுடைய பார்டர் வருது பற்றியில் அங்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் வேறு வேறு மொழிகள்லாம் அவங்க பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெங்களூருன்றது ஒரு மிகப்பெரிய ஹப்பாக மாறிடுச்சு. சென்னை, கல்கட்டா, பெங்களூர், டெல்லியில் பலதரப்பட்ட மக்கள் மொழி பேசுகிறவங்க. இன்னும் சொல்ல போனால் பெங்களூரை இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது குஜராத்தியர்கள் தான். இந்த குஜராத்காரங்களுக்கு அங்கே ஹிந்தி அவசியமாக தேவைப்பட்டுச்சு அப்போத்துலேருந்தே. அதனால் அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் அது வந்தது. ஆனால் மும்மொழி கொள்கையினால் யாருக்கும் எந்த பலனும் இல்லைங்கிறது தான் சமீபத்தில் நம்முடைய நம்ம ஐடி அமைச்சர் பிடிஆர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். மும்மொழி பேசக்கூடிய எந்த ஒரு குழந்தை கூட வட மாநிலத்தில் இல்லை அப்படின்னும் போது, தென்னிந்தியாவில் மும்மொழி இல்லை, நிறைய மொழிகள் பேசக்கூடியவன் இருக்கிறான். தலித் எழுமலாம் 7 மொழி பேசக்கூடியவரை மிக சிறந்த பார்லிமெண்டேரியனாக இருந்தார். அவருக்கு எந்த மொழியில் யார் கற்றுக் கொடுத்துருப்பா? யார் ஆர்வம் இருக்குதோ அவனுடைய தேவையை பொறுத்து அவன் கற்றுக்கிறதுன்றது ஒவ்வொரு மனிதனுடைய சுதந்திரம். ஆனால் திணிக்கிறது, இப்படி பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா இவங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சியை நம்ம முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம கிட்ட அவங்களோட ஜிக்ஜாக் வேலைலாம் நடக்கலை. ஏன்னா மாணவனுடைய கல்வியில் அரசியல் செய்வது துரதிஷ்டவசமானதுன்னு சொல்லியிருக்காரு. மும்மொழி கற்றுக்கிட்ட மாணவர்கள், மும்மொழிங்கிறது அறிவு தானே. யாரு அவர் தர்மேந்திர பிரதான் அவர்களாக சொல்கிறார். அதனால தயவுசெய்து கூட்டிகிட்டு ஒரே ஒரு நாள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி, இந்த பாஜக, சீமான், தாவேக, இதை விட்டுட்டு மீது எந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளராக இருந்தாலும் பேச சொல்லுங்க. மும்மொழி கொள்கைனா என்ன, அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய அறிவு என்ன, நுண்ணறிவு பாடங்களை என்ன, எதிர்காலத்தில் உலகத்தையே இணைக்கக்கூடிய மொழி எது. இன்னைக்கு அமெரிக்காவே அவனுடைய தாய்மொழியை 2ஆவதா வச்சுட்டு ஆங்கிலம் தான் இனி ஆட்சி மொழி அப்படிங்கிறத ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. பின்ன அர்த்தம், உலகத்தையே இணைக்கக்கூடிய மொழி ஆங்கிலம் இருக்கும்போது
என்னுடைய தாய்மொழி தமிழ் இருக்கும்போது இந்திக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இந்தி தேவைப்படுறவன் கற்றுக்க போகிறான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் சுற்றி மறுபடியும் அவங்க நிற்கிறது எப்படின்னா, வட மாநிலத்தில் இருக்கிறவங்கள நம்ம தமிழர்கள் முட்டாள்கள், தமிழர்கள் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அங்கே உருவாக்கின்னு இருக்கிறாங்க. நம்மளுடைய பெருமை பேசினே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்களும் தமிழர்களை நம்மளோட அறிவுலேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் இன்னைக்கு பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கிறான். இது எதுக்காகனா, தேர்தல் அரசியலில் இவங்களுக்கு உண்டான வெற்றியை தீர்மானிச்சுக்கிறதுக்கு, கூடுதலான இடங்களை அடையிறதுக்கு, நம்மளை சிறுமைப்படுத்துறது. இயல்பாகவே இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக இஸ்லாமிய வெறுப்பு காட்டுவாங்க. பெரும் ஜாதி மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு சிறு ஜாதிக்காரனை எதிரியாக காட்டுவாங்க. அந்த மாதிரி வட மாநிலத்தவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைப்பு பண்ணிக்கிறதுக்கு இப்போ புதுசாக இவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தமிழர்கள் தேசத்துக்கு விரோதமானவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சி வலையில் இன்னைக்கு பிரதான் தன்னுடைய குரலாக அதை ஒழிச்சுட்டு இருக்கிறார். இதனுடைய எண்டு எங்கே போய் முடியும்னா, பிரதமர் நரேந்திர மோடி வாயிலேருந்து கடைசியாக இந்த வார்த்தை 28 ஒடியும். பாஜக சைட்லேருந்து மீண்டும் மீண்டும் என்ன வாதம் வைக்கப்படுது அப்படின்னா, நாங்கள் மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை தான் கற்றுக்க சொல்கிறோம், அது திராவிடம் சார்ந்த மொழியாக கூட இருக்கலாம், நீங்கள் இந்தின்னு சொல்கிறீங்க அப்படி. நாங்கள் இந்தின்னு இதை பற்றி நிறைய பேசிட்டோம் அஜித், நம்ம அதை பற்றி ஒன்றுமே இல்லை அதில். அதாவது மூன்றாவது மொழி, இப்போ உனக்கு 18 வகையான உணவுகள் இருக்குது நான் சொல்லிடுறேன். அதில் நீ எந்த 3 உணவாவது எடுத்துக்கோ நான் சொல்லிடுறேன், உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் 3வது உணவாக வெறும் இந்தி மட்டும் தான் இருக்குது, 4வது உணவு உனக்கு இல்லை. அப்படி 4வது உணவுன்னு கொஞ்சம் கேட்டினா கூட சண்டை போட்டு சமைச்சுக்கிறது நிற்கும். அப்படி சாப்பிட்றதுக்கு உள்ளே இருக்கிறதே 4 உணவு தான். ஆனால் வெளியில் சொல்கிறது 18 உணவு. இதெல்லாம் அம்பக்கான பொய்யான ஒரு விஷயம். இவங்களோட சூழ்ச்சி இன்னும் அதிகபட்சம் நம்ம மே 26 அது வரைக்கும் இந்த வேலையெல்லாம் இவங்க பேசினே இருப்பானுங்க. இதை ஒட்டியே தமிழ்நாடு முழுவதும் 3 மாதம் கையெழுத்து இயக்கம் அண்ணாமலை தொடங்கியிருக்காரு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கட்டாயப்படுத்தி சைன் பண்ண வைக்கிறது, பிஸ்கெட் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நம்ம துணை முதல்வர் அழகாக அந்த வார்த்தையை சொன்னார். சின்ன வயசில் நம்மளுக்கு ட்ரெயினில் போகிற பசங்களுக்குலாம் அம்மாங்க அப்பாங்கெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க, யாராவது ட்ரெயினில் பிஸ்கெட் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க, அந்த பிஸ்கெட்டில் மயக்க மருந்து கலந்துருக்கும். கில்லி படத்தில் கூட விஜய் நடிச்சிருப்பார், அவங்க அப்பா இன்ஸ்பெக்டராக இருப்பார். அந்த பிஸ்கெட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் அந்த குடத்தை இழந்துட்டேன், திருடு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த பிஸ்கெட்டில் ஒரு விஷத்தை கலந்து கொடுத்துட்டு, மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு குடத்தை எடுத்துன்னு போயிட்டாங்கன்றது தான். அதே தான் அண்ணாமலை பண்ணது. குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டுன்ற மயக்க மருந்து கொடுத்துட்டு கையெழுத்தை வாங்கின்னு பாருங்கள் எல்லா குழந்தைங்களும் ஹிந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி திருட்டு வேலையை செஞ்சது தான் இது. இல்லை, ஆன்லைனில் 2 லட்சம் பேர் சைன் பண்ணியிருக்காங்க, கலா ஆய்வில் 6 லட்சம் பேர் சைன் பண்ணியிருக்கா சொல்லப்படுது. 1 கோடி பேரை ஏற்கனவே உறுப்பினராக சேர்த்த மிகப்பெரிய கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது பாஜக. மிஸ்டு கால் 1 கோடி பேர் சேர்த்துட்டாங்க. இவனுங்க பொய்க்கு அளவே இல்லைப்பா. இவங்க எப்படின்னா அறிவிற்கு தகுந்த ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே உண்மைத்தன்மை கிடையாது. சும்மா ஏதாவது ஒருத்தனை ஒரு கெட்ட வார்த்தை திட்டிட்டோம்னா கூட அது ஒரு பரபரப்பாயிடும் இல்லையா? இந்த லாஜிக் மட்டுமே தான் இவங்க வச்சுருக்கிறாங்க. இது ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்காது. நாம் சிந்திக்க வேண்டியது, நம்ம ஆரோக்கியமாக கொண்டு போயிட்டு இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. நாம் தமிழக அரசை கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்களே எவ்வளோ கொட்டி கிடக்குது. ஆனால் பாஜக அரசு வெறும் மதவெறி, இனவெறி, மொழி அரசியல் இதை மட்டுமே மேலோட்டமாக வச்சு உள்ளுக்குள்ளே எல்லாருடைய வாழ்வியலையுமே கெடுத்து குட்டி சேரு ஆக்கி போடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்கிறதுனா, 2014 முன்னாடி அண்ணாமலையை சொல்லியிருக்கிறார், எவ்வளோ பேர் யூபிஎஸ்க்கு செலக்ட் ஆகி போனாங்க. 120 பேர் 2014 போனதாகவும், கடந்த ஆண்டு 45 பேர் தான் போயிருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. இது காரணம் நீங்கள் ஸ்டேட் போர்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் பாடமுறைன்னு சொல்கிறாரு. அப்போ 2014 முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்? அந்த 2014 முன்னாடி இருந்த சிலபஸை படிச்சுட்டு தான் அண்ணாமலையே போய் ஐபிஎஸ் ஆனார் இல்லையா? அப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை விட முதல் மாநிலமாக திகழ்ந்தது தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 14% மேலே யூபிஎஸ்சில் தேர்வாகி போவாங்க. 2014 அப்புறம் இப்போ எவ்வளோ தெரியுங்களா வந்திருக்குது? வெறும் 4%. வெறும் 4. 2015 ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே யூபிஎஸ்சியில் இது வரைக்கும் யாருமே பெறாத மார்க் பெண்களில் எடுத்த பொண்ணு யார் தெரியுமா? டீனா டபாய். ஒரு தாழ்த்தப்பட்ட பெண். இது வரைக்கும் யாருமே அவ்வளோ மார்க் எடுக்கலை. 2015 மத்திய பிரதேசத்தில்
பிறந்த அந்த குழந்தை அந்த பொண்ணு 2015 அவ்வளோ டாப். ஆனால் 2014 ஆட்சிக்கு வந்த பிஜேபி 2015 இப்பேற்பட்ட ஒரு மார்க் எடுத்து வந்த உடனே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமே பெரிய இம்ப்ரெஸ்ஸாக டீனா டப்பா ஆகிட்டாங்க. நம்மளாலேயும் யூபிஎஸ் போக முடியும், எல்லா பசங்களுமே அவ்வளோ போட்டி போட்டுன்னு 2016 எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிள்ளைங்க வந்து கலந்துருக்குறாங்க. அப்போ தான் இவங்க சூழ்ச்சி ஆரம்பிக்கிறானுங்க. ஏன் நம்மளுக்கு இப்படி கம்மியாச்சுன்றதுக்கு காரணமே இந்த தகுதி தேர்வு, இந்த மெரிட் கிரேசின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெரிட் கிரேசி, அந்த தேர்வு அப்படின்ற அடிப்படையில் இவனுங்க பண்ண சூழ்ச்சியில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நம்ம மக்கள் யூபிஎஸ்ல 4% வந்திருக்கிறது. யூபிஎஸ்சி மட்டும் சொல்லல, மருத்துவக் கல்லூரி சொல்றாரு, ஐஐடி சொல்றாரு, போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல தமிழக எல்லா இடத்துலையுமே தகுதி தேர்வுன்றதுல மிகப்பெரிய ஒரு மோசடி வேலை நடந்துருக்குது. இன்னும் சொல்ல போனா சிபிஎஸ்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எக்ஸாம்ல இது வரைக்குமே நடக்காத ஒரு சில சூழ்ச்சிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சிபிஎஸ்சினுடைய மேக்ஸ் எக்ஸாம், கடைசி எக்ஸாம் இன்னைக்கு 10th. இந்த எக்ஸாம்ல எப்படி தெரியுங்களா பண்ணியிருக்கிறான், 3 வகையான கொஸ்டின் பேப்பர், செட் 1, செட் 2, செட் 3, ஒரே ஸ்கூல் பசங்களுக்கு, ஆனால் 3 வகையான கொஸ்டின் பேப்பர். சரி, நான் கூட ஏதோ நினச்சிருந்தேன், பக்கத்தில் பசங்க வந்து காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்காக இவனுக்கு செட் 1, இவனுக்கு செட் 2, இவனுக்கு செட் 3 இப்படி கொடுத்தா பக்கத்தில் இருக்கும்போது காப்பி அடிக்க மாட்டாங்க இப்படி நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. ஒரு கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே உனக்கு செட் 3 தான், இன்னொரு கிளாஸ் ரூம் ஃபுல்லாக உனக்கு செட் 1 தான், அந்த மாதிரி. அப்போ செட் 1, செட் 2, செட் 3ன்னு இப்படி 3 வகையான கொஸ்டின் பேப்பரை 10th படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஒன்றிய அரசு எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மெட்ரிக் நடத்துகிறோம், எல்லா மாணவர்களுக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் போவோம். ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3 வகையான கொஸ்டின் பேப்பர் போகுது. இது எப்பேற்பட்ட சூழ்ச்சி! அதுவும் இல்லாமல் இன்னும் மோசமான ஒரு செயல் ஒன்று நடந்துருக்குது. ஹால் டிக்கெட் கொடுக்குற நேரத்தில், நாளைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீ என்ன ஜாதி, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார், எவ்வளோ சம்பாதிக்கிறார், உங்களோட குலத்தொழில் என்ன, இப்படி ஒரு அப்ளிகேஷனை வாங்கியிருக்கிறாங்க. மெட்ரிக்கில் இருக்கக்கூடிய பசங்க கிட்ட, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க கிட்ட யார்ட்டும் இப்படி வாங்குவாங்களா? முடியாது. அப்போ சிபிஎஸ்சியில் இப்படி வாங்க வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசுக்கு எதுக்கு தேவைப்படுது? பிரதான யாதவ் புடிங்கிறான் அந்தால, இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? இவன் திசை மாத்திரத்துக்கு எங்கே சொல்கிறான், நாகரீகம் டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் இவன் தான் அதுக்கும் கல்வித்துறை மந்திரி. ஆனால் எதுக்காக நீ இந்த அப்ளிகேஷனை வாங்குவ? அந்த ஜாதியை தெரிஞ்சுக்கின்னு அவங்க அப்போ குலத்தொழில் தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போகிறேன்? அப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த ரோல் நம்பருக்கும் இந்த ஜாதி ரீதியாக வாங்குற அப்ளிகேஷனுக்கும் என்ன தொடர்பு? அப்போ இந்த பிள்ளைங்களுடைய யாரெல்லாம் இந்த கேட்டகரி, யாரெல்லாம் இந்த கேட்டகரின்னு பார்த்து கொஸ்டின் பேப்பர் திருத்தும்போது எந்த மாதிரியான சூழ்ச்சி ஒன்று திருத்துவானுங்க? நிறைய கேள்விகள் கொட்டி கிடைக்குது. அதில் இதெல்லாம் எங்கே போய் பேசுறது, யாருக்கிட்ட சொல்லி நம்ம இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது முடியாமல் இவங்க வேற ஒரு திசையை திருப்புறானுங்க. இப்போ நம்மளுக்கு என்டிஏன்னு ஒரு இதை கொண்டு வர போகிறானுங்க, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போ அதானி, அம்பானி இவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியே கிடையாது, ஆனால் யூனிவர்சிட்டி இருக்கிற மாதிரி லைசன்ஸ் ஃபண்டு கூட ஒதுக்குனாங்க இல்லையா, ஒதுக்கிட்டானுங்க. இப்போ எல்லா யூனிவர்சிட்டியும் அவங்களோட கண்ட்ரோலில் வந்துடும். எல்லா ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறதும் அவங்களே, பரீட்சையுடைய தாளை திருத்துறதும் அவங்களே. இப்போ நீட்டு கூட தனியார் கம்பெனி தானே நடத்துறது எக்ஸாமை. அதே பாணியில் தான் இவங்க ஒன்று மட்டும் இல்லை, பல கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போ பைஜூஸ்னு ஒன்று இருக்குதா, ஆகாஷ்னு ஒன்று இருக்குதா, வேதாந்துன்னு ஒன்று இருக்குதா, இந்த ப்ரைவேட் பள்ளிகளில் வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஜீட் படிக்கிறோம், நீட் படிக்கிறோம், இது படிக்கிறதுக்குலாம் வந்து சிறப்பு கல்வி கொடுக்குறன்ற மாதிரி. ஆனால் இது வரைக்கும் 10th 12th தான் போயின்னு இருப்பானுங்க. இப்போ என்ன தெரியுங்களா நடந்துக்குது, 6th ஆகாஷ் உள்ளே வரான், வேதாந்து உள்ளே வருது. இப்போ இவங்களாம் யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? இந்த இந்த பள்ளிகளுடைய நிறுவனர்கள் யார்? இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாத சூத்திரர்களாக இருக்கக்கூடிய, அண்ணாமலை மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் ஏவப்படக்கூடிய மறைமுக குலக்கல்வி திட்டம் தான் இது. எதிர்காலத்தில் மனு தர்ம அடிப்படையில் நம்ம மக்கள் எல்லாருமே அதே மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுறதுக்கு தான் இவ்வளோ அஜெண்டாவும் சுற்றி வேலை நடந்துன்னு இருக்குது. ஒன்றும் நீ சிபிஎஸ்சியில் வந்தாலும் ஒன்று நாங்கள் அடப்போம், நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தாலும் ஒன்று நாங்கள் அடக்குவோம், முர்முவை ஜனாதிபதியாக காட்டுவோம், ஆனால் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் அழிச்சு ஒழிப்போம்.
இதுதான் இவங்களோட செயல் திட்டமே. நேற்றைய தினம் வந்து ஆந்திராவில் வந்து ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா 3 குழந்தை வந்து பெற்றுக்கோங்க, 3வது குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பரிசு தொகையெல்லாம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். எப்படின்னா நான் தமிழக முதல்வர் தளபதியினுடைய கருத்தை அவர் வேறு ஒரு வகையில் ஆமோதிக்கிறார். அவர் வந்து பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால தமிழக முதல்வர் சொன்ன கருத்து மிக ஆழமானது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்கின்னு அதுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு தான் அதை கொடுக்குறாரு. 1971 இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் குழந்தை கட்டுப்பாடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா அரசும் நிமிட் பண்ணணும். 25 வருஷத்துக்கு நாங்கள் வந்து அதே எண்ணிக்கையில் தான் பார்லிமெண்ட் நடக்கும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே முழுக்க முழுக்க தென்னிந்திய மாநிலங்கள் மேக்சிமம் எல்லாமே அந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணோம். ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க எக்கச்சக்கமாக இஷ்டத்துக்கு பெற்று தள்ளலாம். கிட்டத்தட்ட நாம் 3 கோடி பேர் இருக்கிறோம், பீகார் 3 கோடி பேர், ராஜஸ்தான் 2 கோடி பேர். இது நம்மளோட அளவாக இருந்தது. இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 3 கோடி இருந்த நாம் 8 கோடி, ஆனால் பீகாரில் 12 கோடி. நாம் 3 கோடி இருக்கும்போது ராஜஸ்தான் 2 கோடி, அவன் எவ்வளோ தெரியுமா? 8 கோடி. இப்போ இதுதான் அந்த அளவு. அப்போது சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா, இனிமே அடுத்த 30 வருஷத்துக்கு தள்ளி வச்சாலும் 30 வருஷத்தில் அதிகமான குழந்தைங்களை பெற்று எண்ணிக்கையை அதிகமாக்குங்க, அங்கே 30 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்துங்க. ஸோ நம்ம முதல்வர் போட்ட தீர்மானத்தை அவர் மறைமுகமாக ஆந்திர முதல்வர் ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய அர்த்தமாக நம்ம பார்க்கணும். இப்போ மார்ச் 5ஆம் தேதி வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒரு கூட்டம் கூடப்பட்டது. அதையொட்டி அனைத்து மாநிலங்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கு. இந்த சூழலில் இன்னைக்கு வந்து மாநிலங்களவையில் வந்து ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி பேசணும்னு சொல்லி திருச்சி சிவா தலைமையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தீர்மானத்தை ஏற்றுக்கப்படாமல் நிராகரிச்சிருக்காரு நீங்கள் அவைத்தலைவர். எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய ஜாட்டி அவங்க கையில் இருக்கிறதுனால அவங்க எதை வேணா பண்ணுவாங்க, எதை வேணா பேசுவாங்க. அடுத்தது நிதிஷ்குமாருடைய மூளை இருந்து தான் பிஜேபி அரசு நிற்குமா நிற்காதான்றது நடக்கும். அவர் அந்த தேர்தலுக்காக இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? அவங்க பின்வாங்கிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே சரியாக போயிடும். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் உண்மையிலேயே இந்தியாவினுடைய எதிர்காலத்தை கருதி நல்ல முடிவுகளை அவங்க எடுத்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே காப்பாற்றப்படும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே காப்பாற்றப்படும். அதனுடைய முன்னோட்டமாக தான் தென்னிந்தியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆய்வு குழுவை போட்டு வட மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இதை போய் சொல்கிறதுக்காக நம்ம முதல்ல வந்து முன்னெடுத்திருக்கிறார். ஆனால் பாஜகவினுடைய இந்த லாங் டேர்ம் அஜெண்டா இவன் ஆரம்பிச்சுட்டு எந்தெந்த ரூபத்தில் எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே முடிச்சு போட்டுருவான். நல்ல வேலையாக ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்களா இல்லையான்னு தெரில, இந்த நேரத்தில் திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்குது. தப்பி தவறி அதிமுக கடந்த 4 வருஷமாக இருந்த மாதிரி எடப்பாடி மட்டும் முதல்வராக இருந்திருந்தாரு, ஒட்டுமொத்த எல்லா உரிமையும் விட்டுட்டு வெறும் கோமநாண்டிங்களாக தான் நம்ம வந்து சுற்றின்னு போயிருந்துருப்போம். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.